தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழை மக்கள், விவசாய மக்கள், இந்த நெசவு தொழிலாளர்கள், இந்த அடிப்படை வசதி இல்லாமல் அடிமை கட்ட இந்த தமிழ்நாட்டில் இந்த உரிமையை மீட்டெடுவதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுக்கின்றார்கள். அதனால தான் நடைபயணம். ஆகவே தமிழ்நாடு அரசு இந்த நடைபயணத்தின் நோக்கத்தை இந்த மக்கள், படித்தவர்கள், நடுநிலையாளர்கள், அடிமை கட்டி இருக்கின்றவர்கள் புரிந்துக்கணும். இப்போ நடக்கிற 2 கிலோமீட்டர் பேச போகிறோம். அடுத்த கூட்டம் சட்டமன்றத்தில் பேச சொல்லுவார், பேரவைத் தலைவர் விடமாட்டார், எழுதி கொடுப்பார். இன்னொன்று பேசுங்க, நெசவாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு பேசு. நெசவாளர்கள் முற்றிலும் கரண்ட் இலவசமாக கொடுக்கணும், வட்டி இல்லாத கடன் கொடுக்கணும், அவர்களை கணக்கு எடுத்து பண்ணுன்னு சொல்லிட்டு, ஆக இப்படி நல்ல திட்டங்களை இந்த காஞ்சிபுரம் மக்களுக்காக போராடுவதற்கு, அடிப்படை உரிமைகளை மீட்பதற்காக வந்திருக்கின்றார்கள். நல்ல இந்த நோக்கத்தை அவர் தெளிவுபடுத்துவார்கள். அரசாங்கம் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய அண்ணன் அன்புமணி அவர்கள் நீங்கள் மாறும் வரை நடைபயணம் தொடரும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்து. தற்போதைய செய்தி, அன்புமணி தற்போது 3வது நாள் நடைபயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டம், அது தொடர்பான காட்சிகள் இவை. அன்புமணியின் 3வது நாள் நடைபயணம், அன்புமணியின் தமிழக மக்கள் உரிமை மீட்பு நடைபயணம் 3வது நாளை எட்டியிருக்கிறது. தொடர்ந்து 3ஆம் நாளிலும் இந்த நிகழ்வு தொடர்கிறது. காஞ்சிபுரம் மேட்டுத்தெருவில் இருந்து பேருந்து நிலையம் வரை அன்புமணி நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த நடைபயணத்தின் போது மக்களை அவர் நேரடியாக சந்தித்து துண்டு பிரசுரங்களை, நடைபயணம் எதை சார்ந்தது, எதற்காக இந்த நடைபயணம் என்பது குறித்த துண்டு பிரசுரங்களை அவர் அந்த நடைபயணத்தின் போது தொடர்ந்து 3 நாட்களாக வழங்கி வருகிறார். அதைத் தொடர்ந்து இன்றும் வழங்கினார். அதைத் தொடர்ந்து தற்போது கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அன்புமணியின் 3வது நாள் நடைபயணம், இந்த நடைபயணத்தின் நோக்கம் குறித்த துண்டு பிரசுரங்களை அன்புமணி பொதுமக்களுக்கு வழங்கினார். இதைத் தொடர்ந்து தற்போது கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேடையில் அன்புமணி இருக்கும் அந்த காட்சிகள் இவை. அன்புமணியின் தமிழக மக்கள் உரிமை, தமிழக மக்களின் உரிமைகள், என்னென்ன உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற துண்டு பிரசுரங்களையும், இது குறித்த அவர் பிரச்சாரத்தையும் மேற்கொண்டு வருகிறார்.